முதலீட்டாளர்கள் எல்லாருக்கும் வணக்கம். Groww மியூச்சுவல் ஃபண்ட் வந்து இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பங்குகளுமே இந்த இண்டெக்ஸுக்கு கீழே இன்க்ளூட் ஆகுது. நீங்க இந்தியாவுடைய வளர்ச்சியில பார்ட்டிசிபேட் பண்ணும், பட் வரப்போற வருடங்கள்ல எந்த பங்குகள் எந்த துறைகள் வந்து growth கொடுக்கும் தெரியல அப்படின்னா நீங்க இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதை கன்சிடர் பண்ணலாம். பட் முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி நீங்க உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. இந்த ஃபண்டை பத்தி டீடைல்டா தெரிஞ்சுக்கோங்க, உங்க ரிஸ்க் அப்பிடைட்டையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஃபண்டை பத்தின இன்னும் நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க நீங்க growmf.in/tmi அப்படிங்கிற வெப்சைட்ல பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டவை. திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் are subject to market risk. Read all the scheme related documents carefully. Groww தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விஷ்ணு பிரியா பேசிட்டு இருக்கேன். நம்ம எல்லாரும் ஒரு நாள் அசோக் உன் டைரியில இந்த நாள் குறிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குறிச்ச நாள் பக்கத்துல இப்படி உட்காந்து அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். அப்ப டிங்னு ஒரு மெசேஜ். என்னன்னு பார்த்தா your salary got credited. நம்மளோட சம்பள நாள் தான் அந்த நாள். அப்படியே முகத்துல இருந்து புன்னகை பொங்கி வழியும். அடுத்து இன்னொரு மெசேஜ் வரும், இந்தாங்க உங்க பே ஸ்லிப் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், சம்பளமே வந்துருச்சு, பே ஸ்லிப்பா அதெல்லாம் அப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கிளம்பிடுவோம். ஆனா அந்த அப்புறம் எப்போ அந்த ஜாப்ல இருந்து வேற ஏதாவது ஒரு வேலைக்கு போறோம், அந்த இடத்துல இருக்க ஹெச்ஆர் உங்களோட பே ஸ்லிப் காமிங்க அப்படின்னு கேட்கும் போதுதான் ஓ ஆமால அப்படி ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஸோ பே ஸ்லிப் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு போரான ஒரு விஷயம்டா, என்னென்ன எழுதியிருக்காம பாருங்கன்னா, இவ்வளோ சிடிசி சொன்னாங்க, இவ்வளோதான் கையில கொடுக்குறாங்க, எதனால இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம எத்தனை தடவை திருப்பி பார்த்துருப்போம். ஆனா அது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அது கண்டிப்பா வந்துட்டு அதுல இருக்க எல்லா காம்பனண்ட்டையும் நீங்க தெரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரிப்பா இப்போ நான் எடுத்து பார்த்து இதுல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு படிச்சு புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டா இருக்க மாதிரி இருக்கும். அதனால சரி வேண்டாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிடுவோம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல உங்களோட சேலரி ஸ்லிப்ல இருக்கிற ஒவ்வொரு காம்பனண்ட்டும் எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அதுக்கான வேல்யூ என்ன, எதனால இதெல்லாம் இப்படி இருக்கு, கம்பெனி வந்து சிடிசி இவ்வளோ சொன்னாங்க ஆனா இவ்வளவுதான் கிரெடிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான டவுட்ஸ்க்காகவும் சேலரி ஸ்லிப்பை பத்தி நம்ம ஃபுல்லா ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காகவும் தான் இந்த வீடியோ. நீங்க Groww தமிழ் சேனலுக்கு புதுசு அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணுங்க, வீடியோவை லைக் பண்ணிட்டு அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் வந்துட்டு அழுத்திடுங்க. நீங்க ஆல்ரெடி Groww தமிழ் சேனலோடைய சப்ஸ்கிரைபர்ஸா இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. சேலரி ஸ்லிப்ல 3 முக்கியமான காம்பனன்ட் இருந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னா சிடிசி, அதாவது காஸ்ட் டு த கம்பெனி. ரெண்டாவது கிராஸ் சேலரி, மூணாவது நெட் சேலரி. ஸோ இந்த 3 காம்பனன்ட் தான் சேலரி ஸ்லிப்ல ரொம்ப முக்கியமான காம்பனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒன்னொன்னா என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். சிடிசி காஸ்ட் டு த கம்பெனி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு கம்பெனில இருந்து இவ்வளோ சேலரி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க, அது இல்லாம நான் உங்களுக்கு இவ்வளோ அலவன்ஸ் கொடுக்குறேன், இவ்வளோ பர்க்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதுதான் வந்து டோட்டலா காஸ்ட் டு த கம்பெனி, சிடிசி அப்படின்னு நம்ம ஜென்ரலா சொல்றது. ஸோ இதுல சேலரி தாண்டி அலவன்சஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ், கன்வீனியன்ஸ் அலவன்ஸ், டிராவல் அலவன்ஸ், லீவ் என்கேஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். அப்படியே பர்க்ஸ் வரும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து கம்பெனில அந்த கார் கொடுக்கறது, அது மாதிரி அந்த கேப் ரைட்ஸ் கொடுக்கறது, இதை தாண்டி பாத்தீங்கன்னா வந்துட்டு சம்டைம்ஸ் அந்த கேன்டீன் கூப்பன்ஸ், ஜிம் ஃபெசிலிட்டி, ஸோ அந்த மாதிரின்னு சொல்லிட்டு தனியா வந்து சில பர்க்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதாவது எல்லா கம்பெனிலயும் அது ஒன்னா இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான எல்லா கான்ட்ரிபியூஷனும், ஈவன் உங்களோட பிஎஃப், ஸோ அந்த மாதிரியான எல்லா கான்ட்ரிபியூஷனும் சேர்ந்து இருக்கிற ஒரு விஷயம் தான் வந்துட்டு சிடிசி, அதாவது காஸ்ட் டு த கம்பெனி. கிராஸ் சேலரியில வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். கிராஸ் சேலரி வந்துட்டு சிம்பிளா எப்படி சொல்லலாம்னா, உங்களோட சிடிசில இருந்து உங்களோட பர்சனல் டிடக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா, சோ அதை மைனஸ் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிற காம்பனன்ட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு எம்ப்ளாயர் உங்களுக்கு வந்து சில கான்ட்ரிபியூஷன்ஸ் பண்ணிருப்பாரு, நான் வந்து உங்களுக்கு வந்து பிஎஃப் கட்டுறேன் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. ஸோ உங்களோட சிடிசில ஸோ அந்த மாதிரியான டிடக்ஷன்ஸ் போக மீதி இருக்கிறது தான் வந்து கிராஸ் சேலரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நெட் சேலரி அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா பர்சனல் டிடக்ஷன்ஸும் போயிட்டு உங்க கையில வரும் இல்லையா, அதாவது டேக் ஹோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு நெட் சேலரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுல பாத்தீங்கன்னா வந்துட்டு எம்ப்ளாயி கான்ட்ரிபியூஷன், அதாவது பிஎஃப் ஃபண்டுக்கு நீங்க எவ்வளவு பே பண்றீங்க, அது மாதிரி நீங்க கட்ட வேண்டிய டாக்ஸை கம்பெனி புடிச்சிட்டு கொடுப்பாங்க இல்லையா. ஸோ இந்த டிடிஎஸ் டிடக்ஷன்லாம் முடிச்சுட்டு, ஸோ அந்த மாதிரியான நெட் சேலரி, அதாவது நீங்க வீட்டுக்கு எவ்வளவு எடுத்துட்டு போறீங்களோ ஸோ அதை தான் நம்ம நெட் சேலரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து 3 விஷயம் தான். 1 சிடிசி, 2 கிராஸ் சேலரி, 3வது வந்து நெட் சேலரி.
சிடிசியில கம்பெனி உங்களுக்கு உங்களை சார்ந்த என்னெல்லாம் செலவு பண்ணதோ அது எல்லாமே சிடிசி. ஸோ இதுல வந்துட்டு பர்சனல் டிடக்ஷன்ஸ்க்கு முன்னாடி இருக்க வரைக்கும் இருக்க அமௌண்ட் வந்து கிராஸ் சேலரி. பர்சனல் டிடக்ஷன்ஸும் போக கையில நம்ம எவ்வளவு டேக் ஹோம் எடுக்கிறோமோ அதுதான் நெட் சேலரி. ஸோ இப்போ நம்ம பே ஸ்லிப்ல இருக்கிற அடுத்த இண்டிவிஜுவல் காம்பனன்ஸை பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ எதெல்லாம் சேர்த்து நம்ம கிராஸ் சேலரின்னு சொல்லுவோம், எதெல்லாம் டிடக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நெட் சேலரின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஒரு பிளஸ் அண்ட் மைனஸ் டேட்டா வேணும் இல்லையா? ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த சேலரி ஸ்லிப்ல இருக்கிற ஒவ்வொரு காம்பனண்ட்டையும் நம்ம தனித்தனியா எடுத்து பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பேசிக் சேலரி. பேசிக் சேலரி அப்படின்றது வந்து எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாயி கொடுக்குற ஒரு எம்ப்ளாயி காம்பன்சேஷன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா உங்களோட கிராஸ் பே எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து ஒரு 30ல இருந்து 50% வரைக்கும் இந்த பேசிக் பே இருக்கிறதுக்கான எல்லா சான்சஸும் இருந்துட்டு இருக்கு. இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா உங்களோட பேசிக் சேலரி எவ்வளவா இருந்துட்டு இருக்கு அப்படின்னா 25,200. உங்களோட கிராஸ் பே பாத்தீங்கன்னா 56,000. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 45% வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பேசிக் சேலரியா வந்து விழுந்துட்டு இருக்கு. பட் ஜென்ரலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பேசிக் பே கம்மியா இருந்தாலும் எனக்கு நிறைய அலவன்சஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்குவாங்க. ஏன்னா வந்து பேசிக் பே வந்து ஃபுல்லாவே வந்து டாக்ஸபிள் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக. பட் நீங்க நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா எல்லா அலவன்சஸுமே இந்த பேசிக் சேலரியில இருந்து தான் கால்குலேட் பண்ணுவாங்க. பேசிக் சேலரி எவ்வளவு இருக்கோ ஸோ அதோட பெர்சன்டேஜ் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்க எந்த அளவுக்கு பேசிக் சேலரியை வந்துட்டு ஹைக்கா வச்சிருக்கீங்களோ ஹையரா வச்சிருக்கீங்களோ அப்பதான் உங்களால வந்து ஹையர் காம்பன்சேஷனும் வந்து அடைய முடியும். ஸோ அப்போ வந்துட்டு நீங்க கேட்கும் போதே இல்ல எனக்கு இவ்வளோ பேசிக் சேலரி கண்டிப்பா வேணும் அப்படின்னு நீங்க சொன்னாதான் உங்களுக்கு கிடைக்க போற அலவன்சஸும் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓவரால் சேலரி காம்பன்சேஷனுக்கும் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ பேசிக் சேலரி வந்து நீங்க எப்படி செட் பண்றீங்க இனிஷியல் டேஸ்ல இப்போ கரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப கம்மியா செட் பண்றீங்கன்னா அந்த பேசிக் பே இன்க்ரீஸ் ஆக ரொம்பவே டைம் ஆகும். அலவன்சஸ் எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம், பட் பேசிக் சேலரி அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு கண்டிப்பா யோசிப்பாங்க. ஸோ நீங்க வந்துட்டு எப்பவுமே இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல நீங்க வந்துட்டு லைக் ஹெச்ஆர்ட்ட பேசும்போது இல்ல எனக்கு இந்த அளவுக்கு பிக்சடா பேசிக் சேலரி வேணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு தெளிவா இருக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா டிஏன்னு சொல்லுவாங்க, அதாவது டியர்னஸ் அலவன்ஸ். இந்த டியர்னஸ் அலவன்ஸை இந்த பே ஸ்லிப்பை நீங்க பார்க்க முடியாது. பிகாஸ் இது வந்து முக்கியமா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்காக மட்டும் கொடுக்கப்படுற ஒரு விஷயம். எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் ஜாப்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து பிக்சட் சேலரி எடுத்துட்டு இருக்கும். ஸோ அவங்க வந்து இன்ஃபிளேஷன்ஸை ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்படுற ஒரு விஷயம் தான் இந்த டியர்னஸ் அலவன்ஸ். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா பேசிக் சேலரியில இருந்து தான் அதுக்கு வந்து பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுவாங்க. ஜென்ரலா 42% வரைக்கும் வந்துட்டு பேசிக் பேல இருந்து டியர்னஸ் அலவன்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 45% வரைக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஹெச்ஆர்ஏ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ். ஸோ இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க எந்த சிட்டில தங்கிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து இது வந்து வேரி ஆகும். ஸோ நீங்க வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டில இருக்கீங்க, அதாவது வந்து டெல்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, ஸோ இந்த மாதிரியான சிட்டிஸ்ல இருக்கீங்கன்னா உங்களோட ஹெச்ஆர்ஏ வந்துட்டு 50% ஆஃப் யர் பேசிக் சேலரி வரைக்கும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் இதுவே நீங்க அதர் சிட்டிஸ்ல இருக்கீங்கன்னா 40% தான் இருந்துட்டு இருக்கோம். இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து 37% ஆஃப் ஹிஸ் பேசிக் சேலரி வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ ஹெச்ஆர்ஏல வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களால டாக்ஸ் எக்ஸம்ஷன்ஸும் கிளைம் பண்ண முடியும். நிறைய டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ லீஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் இப்போ நான் சொல்ல போறேன் இந்த மூணுத்துல எது கம்மியா இருக்கோ அதை வந்து நீங்க வந்து எக்ஸம்ஷனா வந்து எடுத்துக்கலாம். இந்த டாக்ஸ் எக்ஸம்ஷன் நம்ம எப்படி வந்து கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க எவ்வளோ ஆக்சுவலா ஹெச்ஆர்ஏ ரிசீவ் பண்றீங்களோ அந்த அமௌண்ட், அதோட நீங்க எவ்வளவு ரெண்ட் பே பண்றீங்களோ அதுல இருந்து 10% ஆஃப் யுவர் பேசிக் சேலரி எவ்வளவோ அது. தேர்டா பாத்தீங்கன்னா உங்களோட 50% ஆஃப் த சேலரி இல்ல 40% ஆஃப் த சேலரி. இந்த மூணுத்தையும் போட்டு இந்த மூணுத்துல எது லோவஸ்டோ அதுதான் எக்ஸம்டட். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க மொத்தமா எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கீங்க அது மைனஸ் இந்த எக்ஸம்ட் அமௌண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு டாக்ஸபிள். சோ அந்த எக்ஸம்டட் அமௌண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மூணுத்தையும் நம்ம கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம். சோ இது வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா Growல வந்து ஹெச்ஆர்ஏ கால்குலேட் பண்றதுக்கு கால்குலேட்டர் இருந்துட்டு இருக்கு. சோ நீங்க Groww ஆப்லயே அதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கன்வேயன்ஸ் அலவன்ஸ். கன்வேயன்ஸ் அலவன்ஸ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆஃபீஸ்ல இருந்து வீட்டுக்கும் வீட்ல இருந்து ஆஃபீஸ்க்கும் வர்றதுக்கு எம்ப்ளாய்க்கு கொஞ்சம் செலவாகும் இல்லையா? சோ அதையும் நாங்க கொஞ்சம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எம்ப்ளாயர் கொடுக்கறது வந்து கன்வேயன்ஸ் அலவன்ஸ். சோ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு 1493 ரூபாய் கன்வேயன்ஸ் அலவன்ஸா ஒவ்வொரு மாசத்துக்கும் வழங்கிட்டு இருக்காங்க. பட் ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 1600 ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து கொடுக்கறதுக்கு எலிஜிபிள். சோ வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா 19,200 ரூபாய் ரிசீவ் பண்றதுக்கு எம்ப்ளாய் வந்து எலிஜிபிளா இருக்காங்க. சோ இன்கம் டாக்ஸ்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 10 சப்செக்ஷன் 14 சப்கிளாஸ் 2ல அதுக்கப்புறம் ரூல் 2BBல இந்த மாதிரியான கன்வேயன்ஸ் அலவன்ஸ்க்கான எக்ஸம்ஷன்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் அலவன்ஸ். மெடிக்கல் அலவன்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
இவ்வளோ அமௌண்ட் உங்களோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை நீங்க பண்றதுக்கு நாங்க கான்ட்ரிபியூட் பண்றோம் அப்படின்னு வந்து எம்ப்ளாய் கொடுக்கறது தான் வந்துட்டு மெடிக்கல் அலவன்ஸ். ஸோ இந்த எம்ப்ளாய்க்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு மாசத்துக்கு 1167 ரூபாய் அவங்களோட எம்ப்ளாயர் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மெடிக்கல் அலவன்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கு வந்துட்டு மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ரீக்ளைம் பண்ணும்போது சில பில்ஸ், அந்த ஹாஸ்பிட்டல் பில்ஸ், மெடிக்கல் பில்ஸ் அதெல்லாமே சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து செலவு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் வருஷத்துக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 15,000 வரைக்கும் எம்ப்ளாயர் வந்து எம்ப்ளாய்க்கு அலோவ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. இந்த கிளைம் ஜெனரலா பாத்தீங்கன்னா செல்ஃப்கா இருக்கலாம், இல்லைன்னா டிபெண்டன்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கும் வந்து எலிஜிபிள். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அலவன்ஸ் அப்படின்றது வந்துட்டு எம்ப்ளாயியோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து எம்ப்ளாயர் வந்து அவங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயம். ஸோ இது வந்து ஒரு ஃபிக்ஸட் பெர்சன்டேஜாவோ ஒரு ஆளுக்கு இவ்வளோவா இருக்கணும் அப்படின்ற எந்த விதமான வந்துட்டு லைக் கண்டிஷன்ஸும் கிடையாது. ஒருத்தவங்க எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அந்த பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதோட பெர்சன்டேஜ் வந்து மாறி வந்துட்டு இருக்கும். ஹோல் ஆஃப் த ஸ்பெஷல் அலவன்ஸ் வந்துட்டு டாக்ஸபிள் தான். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த எக்ஸாம்பிள்ல அவரோட எம்ப்ளாயி பாத்தீங்கன்னா 18,732 ரூபாய் இவருக்கு வந்து ஸ்பெஷல் அலவன்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிராஸ் சேலரி கிடைச்சிருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டிடக்ஷன்ஸ்க்குலாம் முன்னாடி இருக்காம தான் அந்த கிராஸ் சேலரி. ஸோ இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களோட பேசிக் சேலரி, அதோட அலவன்சஸ் அதெல்லாம் சேர்த்து இந்த எக்ஸாம்பிள்ல 56,000 வந்து கிராஸ் சேலரியா இருந்துட்டு இருக்கு. ஸோ இதுல இருந்து என்னென்ன டிடக்ஷன்ஸ்லாம் வந்த போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டிடக்ஷன்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் இபிஎஃப், அதாவது எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட். ஸோ இந்த எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எம்ப்ளாயி எவ்வளோ வந்துட்டு இபிஎஃப்க்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு, ஒரு 12% பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுதான் வந்து இபிஎஃப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த 12% வந்து பார்த்தீங்கன்னா அதே சிமிலர் அமௌண்ட்டுக்கு எம்ப்ளாயரும் எம்ப்ளாயிக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த இபிஎஃப் 12%ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு 3.67% வந்து எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்டுக்கு போயிடும். மீதி இருக்க 8.33% பார்த்தீங்கன்னா வந்துட்டு எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீமுக்கு போயிடும். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு 15,000 வரைக்கும் இந்த இபிஎஃப் கீழே வந்துட்டு இவங்க பிடிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மந்த்லி ஒரு 1,250 ரூபா வரைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா எவ்வளோ வந்துட்டு இபிஎஃப் வந்து டிடக்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் 80Cல ஆல்மோஸ்ட் லைக் 1.5 லேக் வரைக்கும் 80Cல டிடக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதில் வந்து ரீக்ளைம் பண்ணிக்கலாம் டிடக்ஷன்ஸா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து கம்பெனில குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து டிடக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுல எவ்வளவு வந்து ப்ரீமியமா பே பண்ணியிருக்காங்களோ அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாப்டர் 60 டிடக்ஷன்ஸ்ல அண்டர் செக்ஷன் 80D கீழே அதையும் வந்து டாக்ஸ் பெனிஃபிட்டா கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் டாக்ஸ். ஸோ இந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட் லெவி பண்ற ஒரு அமௌண்ட் எம்ப்ளாயோட சேலரியில இருந்து ஒருத்தவங்க இன்கம்க்கு ஏற்ற மாதிரி. இந்தியாவில் இருக்க எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் பிடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சில ஸ்டேட்ஸ் மட்டும் தான் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அமௌண்ட் ஒரு வருஷத்துக்கு வந்து எவ்வளவு வந்து பிடிக்கிறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 276 கான்ஸ்டியூஷன்ல இருக்கிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு 2,500 ரூபாய் தான் வருஷத்துக்கே வந்துட்டு ப்ரொஃபஷனல் டாக்ஸா வந்துட்டு பிடிக்க முடியும். ஸோ மாசத்துக்கு அதிகபட்சம் ஒரு 200 ரூபாய் தான் வந்துட்டு லைக் ப்ரொஃபஷனல் டாக்ஸா போறதுக்கான வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிடிஎஸ், அதாவது டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். அதாவது நமக்கு ஒரு இன்கம் வரும்போதே அதுல இருந்து டாக்ஸ் பிடிச்சி கவர்மெண்ட் கிட்ட கம்பெனி கொடுக்கறது தான் வந்துட்டு ஜெனரலா டிடிஎஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு நீங்க மொத்தமா இவ்வளவு சேலரி வாங்கியிருக்கீங்க, இவ்வளவு டாக்ஸ் கட்டியிருக்கணும். ஆனா அந்தந்த மாசத்துக்கு அப்பப்போவே வந்துட்டு நீங்க வந்து அந்த டாக்ஸ் வந்து லைக் கம்பெனி வந்து உங்களுக்கு பதிலாக கட்டியிருப்பாங்க. ஸோ இயர் எண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் 16 கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்ம் 16ல நீங்க எவ்வளவு சேலரி வாங்கியிருக்கீங்க, அதுல எவ்வளவு நீங்க டாக்ஸ் கட்டணும், அதுல இருந்து எவ்வளவு கம்பெனி வந்து டாக்ஸ் கட்டியிருக்கு அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த டிடிஎஸ் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு சில டாக்ஸ் டிடக்டிங் லைக் ஸ்கீம்ஸ் இருக்கும் இல்லையா, என்பிஎஸ்லயோ இல்லைன்னா பிபிஎஃப்லயோ அந்த மாதிரி கவர்மெண்ட் சொல்ற சில ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு அந்த அமௌண்ட் எல்லாமே வந்துட்டு நீங்க 80C டிடக்ஷன்ஸ்ல வந்துட்டு டிடக்ஷனா கிளைம் பண்ணிட்டு உங்களோட டிடிஎஸ் நீங்க வந்து கம்மி பண்ணிக்கலாம், ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா வந்து 2,500 வரைக்கும் இந்த எம்ப்ளாய்க்கு வந்துட்டு டிடக்ஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம லாஸ்ட் அந்த நெட் சேலரி இருக்கும் இல்லையா, அந்த காம்பனண்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இவரோட கிராஸ் சேலரி எவ்வளவா இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 56,000 ரூபாய் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த 2,500 ரூபாய் போக 53,500 ரூபாய் இவரோட நெட் சேலரியா வந்து வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோட முடிவுக்கு வந்துட்டோம்.
இந்த வீடியோல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சில காம்பனன்ட்ஸ் வந்து இவர் வந்து பிரைவேட் எம்ப்ளாயா இருக்கனால விட்டுருந்தோம். அதாவது நான் சொல்லியிருந்தேன் டியர்னஸ் அலவன்ஸ் இவருக்கு வரல, அது மாதிரி நிறைய பர்க்ஸ் பத்தி நம்ம பேசல. பட் இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் நீங்க கண்டிப்பா மைண்ட்ல வச்சுக்கணும். ஒரு பேஸ்ல பார்க்கும்போது இதெல்லாம் தான் டிடெக்ட் பண்ணுவாங்களா, இதெல்லாம் தான் டாக்ஸபிளா, ஸோ இந்த காம்பனன்ட் இவ்வளவு இருக்கணும், நமக்கு இவ்வளவு கொடுத்துருக்காங்களா, ஸோ அந்த மாதிரி பேஸ்ல பார்த்தா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற ஒரு பொசிஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா மட்டும்தான் ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஸ்விட்ச் ஆகும்போது உங்களுக்கான அந்த வேல்யூ வந்து கரெக்டா அந்த இடத்துல வந்திருக்கா அப்படின்னு அந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி உங்களோட டாக்ஸ் பிளானிங் பண்றதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். அதுவரை உங்களை விடைபெறுவது விஷ்ணுபிரியா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதை பத்திலாம் யார் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அவங்களுக்கு அனுப்பி பாருங்க அப்படின்னு சொல்லுங்க. தேங்க்யூ. Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.